லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அத்தியாயத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசு சொன்னார், சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. பிரார்த்திக்க வேண்டிய நேரம் நீங்கள் பிரார்த்தித்தே ஆகணும். நீங்கள் ஜெபிக்க கூடாதபடிக்கு, தேவனை உயர்த்தக்கூடாதபடிக்கு உங்களை பார்த்து சத்துரு சொல்லுவான், நீ எவ்வளவு முயன்றாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், நீ அழுதாலும், நீ புலம்பினாலும் உனக்கு நன்மை உண்டாக முடியாத ஸ்தானத்தில் உன் நன்மை அகப்பட்டிருக்கிறது. இவன் கையிலெல்லாம் உன் நன்மை அகப்பட்டா, இவன் கையிலெல்லாம் உன் ஆசீர்வாதம் அகப்பட்டா, அது திரும்ப கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஸ்தானங்களில் இருக்கிற நன்மைகளுக்காக இன்னமும் நீ ஜெபிக்கலாமா? இன்னமும் நீ அந்த மனிதனை தேடி போகலாமா? இன்னமும் அந்த மனிதன் மனம் மாறுவான் என்று நீ நம்பலாமா? தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நம்மில் அநேகர் சொல்லுவோம் சில நேரங்களில், எனக்கு தெரியும் ஒரு மாறுதலும் உண்டாகாது என்று சிலர் சொல்லுவார்கள். அதனால தான் நான் உபவாசத்தை நிறுத்திவிட்டேன், நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டேன், எதிர்பார்ப்பெல்லாம் என்னுடைய வாழ்விலே கிடையாது, நான் ஏதோ கடமைக்காக வருகிறேன் என்று. ஆனால் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் நம் நடுவில் ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயங்களில் சீக்கிரத்தில் தம்முடைய மகத்துவத்தை வெளிக்கொணருகிற ஒரு நல்ல தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா சுவிசேஷத்தின் 18ஆம் அத்தியாயத்தில் அநீதி உள்ள மனிதனிடத்தில் அவனுடைய நன்மை சிக்கி கிடக்கிறது என்றால், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வரும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை அவனுடைய சிநேகிதனிடத்திலேயே இருக்கிறது. அந்த சிநேகிதன் சொன்னதான பதில் என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவன் சொன்ன வார்த்தை தன்னுடைய சிநேகிதனை உருக்குலைக்கும் வார்த்தையாய் இருந்தது. அவன் தான் போகட்டும், மனிதனை மதிக்காதவன் அச்சுது, அவன் தான் போகட்டும், நீதி செய்கிறவன் அல்ல, அநீதி நான் செய்வான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது அப்படி இருக்க இவனாகட்டும், இவன் யார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் அவனுக்கு பிராண சிநேகிதன். எந்த ராத்திரி வேணுமானாலும், யார் வீட்டு கதவை தட்டாவிட்டாலும் இவன் வீட்டை கதவை தட்டலாம் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்த அந்த நம்பிக்கையுள்ள சிநேகிதன் அவன். அநீதி உள்ள நியாயாதிபதி, நான் உனக்கு நன்மை செய்யக்கூடாது, நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சிநேகிதன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ? அல்லேலூயா. அந்த சிநேகிதன் சொன்னான், ஒன்று கேளு, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. என்ன அன்பில்லாத, இரக்கமில்லாத அவன்! இந்த பாதராத்திரி அவன் தனக்காக அல்ல, ஏதோ ஒரு வழிபோக்கனுடைய பசியை போக்க தன்னுடைய வீட்டு கதவை தட்டுகிறான் என்று ஈவிரக்கம் கூட பார்க்காமல், காரணம் பல சொன்ன கூட்டத்தில் அவன் சொல்லும் பொழுது சொன்னான், நான் எல்லாம் எழுந்திருந்து உனக்கெல்லாம் தரக்கூடாதப்பா. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் யார் மறுத்து கை காட்டினாலும் இவர்கள் நம்மைக்கு மறுத்து கை காட்ட மாட்டார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறவர்கள் இவ்வண்ணமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய நிலைமைகளில் நாம் என்ன சிந்திப்போம்? நாம் நினைப்போம், திரும்பி போவதுதான் நல்லது, இனி இவ்விடத்தில் நிற்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனி இவனை பார்த்து கேட்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனி இவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நிற்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனி இவனை நாடுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இல்லவே இல்லை. உள்ளம் சொல்லும், திரும்பி போய்விடு, இனி இவனிடத்தில் ஒரு நன்மையும் நீ கேட்க கூடாது, இனி இவளிடத்தில் ஒரு விஷயத்திற்காக நீ வரவே கூடாது. நம்முடைய சூடு நம்மை பார்த்து சொல்லும், நமக்கு இருக்கிற சொரணை நம்மை பார்த்து சொல்லும்,
சொல்லும். நமக்கு இருக்கிற மானம் நம்மை பார்த்து சொல்லும், போய்விடு, இனி என்றைக்கு இப்படி ஒரு சிநேகிதன் உண்டென்று நீ நினைக்கவும் கூடாது. இவன் வீட்டு வாசற்படியில் நீ காலடி எடுத்து வைக்கவும் கூடாது. சத்துரு சொல்லுவான், பல காரியங்களை சொல்லி சொல்லி சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை இன்னும் கெட்டியாக்குவான், இன்னும் கடினமாக்குவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ வந்த நேரம் பாரு, இந்த பாதராத்திரியில நீ இவனை நம்பி வந்து இவன் உன்னை வெறும் கையாய் விடுகிறானே. லூக்கா 18 சொல்லுகிறது, அநீதி உள்ள நியாயாதிபதி அவனிடத்தில் நன்மை கிடைப்பதற்கு சாத்தியமில்லை, ஆனால் இவனிடத்திலோ நன்மை கிடைக்கும் என்று வந்தவன். இவ்விடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 8வது வசனத்தில் கடந்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தூது சொல்லுகிறார், உனக்கு எழும்பி தரக்கூடாது என்று சொன்னவன் தருவன் மகனே, நில்லு. யாருக்கு தந்தாலும் உனக்கு தரவே மாட்டேன், யாருக்கு கொடுத்தாலும் உனக்கு கொடுக்கவே மாட்டேன், யாருக்கு நன்மை செய்தாலும் உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யவே மாட்டேன், யார் குடும்பத்துக்கு இறங்கினாலும் உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு இறங்கவே மாட்டேன். நீ நம்பினவர்கள் சொல்லிவிட்டார்களோ, அல்லேலூயா. ஏமாற்றத்தோடு தடுமாற்றத்தோடு இனி யாரிடத்தில் போவது என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 11:8 உனக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நில்லு மகனே. ஜபங்களில் பல வகைகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை அந்த பகுதிகளை விளக்கிட என்ன நேரம் நான் கடந்து வரவில்லை. ஆண்டவர் சொல்றார், இதுவரை நீ கேட்டுக்கொண்டிருந்த, இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன், நீ பின் திரும்பி போக கூடாது. உனக்குரிய நன்மை எந்த இடம் நம்பி கடந்து வந்தாயோ அவ்விடத்தில் தான் இருக்கிறது. உனக்கு தேவையான அந்த 3 அப்பங்களும் வேறு எந்த இடத்திலும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த கதவை நீ தட்டி கொண்டிருக்கிறாயோ, எவ்விடத்திலிருந்து கிடைக்கும் என்று நீ நம்பி கடந்து வந்திருக்கிறாயோ அவ்விடத்திலிருந்து தான் அந்த நன்மை உன்னை தேடி வரும். வெறும் கையாய் நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவ்விடத்திலிருந்து தான் உனக்கு விடுதலும், அவ்விடத்திலிருந்து தான் உனக்கு வாழ்வும் கடந்து வரும். நீ பின் திரும்பி சோர்ந்து போக கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது, இதுவரை கேட்ட மகனே, இதுவரை கதவை தட்டின மகனே, நீ பின் திரும்பி சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. நீ தரித்து நில்லு. செங்கடல் அண்டை நின்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லும் பொழுது சொன்னான், இது நீங்கள் திரும்பி போக வேண்டிய இடம் அல்ல, இந்த இடம் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டிய இடம். யாத்திரையாகமம் 14ஆம் அத்தியாயம் 13வது வாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் கடந்து வந்தால் அங்கே உங்களுக்கு காண முடியும். நீங்கள் தரித்து நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கணும். இதே செங்கடலில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இதே மனிதர்களை கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்கணும். எந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதே கதவு உங்களுக்காக திறக்கப்படுவதை நீங்கள் காணணும். எந்த சமுத்திரம் மூடி இருக்கிறதோ அந்த சமுத்திரம் உங்களுக்காய் வழிவிடுகிறதை அந்நிய கண்களால் அல்ல, உங்க சொந்த கண்களால் காணணும். பின் திரும்பாதே மகனே. ஜபத்தை விட்டு விடாதே, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே. நீ வச்ச காலம் முன்னுக்கு வை. தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நாடாதே, நீ லட்சை அடைவது இல்லை. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தலை குனிந்து முக்காடிட்டு நாணிக்கொண்டிருக்காது, நீ லட்சை அடைவது இல்லை. எந்த மனிதர்களை காணும் பொழுது நீ முக்காடிட்டு ஒளிந்து கொள்ளுகிறாயோ அதே மனிதர்கள் நடுவில் நீ முக்காடை அகற்றி தலை நிமிர்ந்து நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். நீ எந்த பிரச்சனைகளின் நடுவில் முக்காடிட்டு கொண்டு யார் யாரை கண்டு நீ ஒளிந்து நடக்கிறாயோ அதே ஜனத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். முக்காடை நீக்கிக் கொண்டு நீ தலை நிமிர்ந்து நிற்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை, இல்லவே இல்லை. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் பகைஞர்களுக்கு முன்பதாக உன் வாயை திறந்திருக்க செய்கிற ஒரு தெய்வம் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத, நீ நில்லு, நின்று
நின்னு கொடு. இந்த பிரச்சனைகள் உன்னை அடித்து செல்வதில்லை, இந்த போராட்டம் உன்னை அடித்து செல்வதில்லை, இந்த அவமானம் உன்னை நிர்மூலம் பண்ணி கொண்டு போவதில்லை, உன் வாழ்க்கையின் சரித்திரத்தை நிறைவடைய செய்வது இல்லை. நின்னு கொடு. இந்த அவமானத்தின் நடுவிலும், இந்த பிரச்சனையின் நடுவிலும், இந்த வேதனையின் நடுவிலும், இந்த போராட்டத்தின் நடுவிலும் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சபைக்காக, உன் ஜனத்துக்காக, உன்னை சார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீ பார்க்கணும். அந்நிய கண்களால் அல்ல, உன்னுடைய சொந்த கண்களால் நீ பார்க்கணும். இனி கிடைக்க கூடாது என்று நீ நினைத்த ஸ்தானத்தில் இருந்து உனக்காக நன்மைகள் உன்னை தேடி வருவதை அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் காணணும். நின்னு கொடு மகனே, மகளே, நின்னு கொடு. ஹல்லேலூயா. பின் திரும்பி சோர்ந்து போகாது. உனக்கு தரக்கூடாது என்று தான் சொல்லுவான். நீ சிநேகிக்கிறவனும் சொல்லுவான், உன்னுடைய நியாயத்தை பறித்து கொண்டவனும் சொல்லுவான், உனக்கெல்லாம் தர முடியாது. யாருக்கு செய்தாலும் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன், யாருக்கு செய்தாலும் உன் குடும்பத்துக்கு நன்மை செய்ய மாட்டேன், யாரு கொதவினாலும் உன் பிள்ளைகளுக்கு உதவ மாட்டேன், யாரு கொதவினாலும் உன் புருஷனுக்கு உதவ மாட்டேன், உன் மனைவி உதவ மாட்டேன். நீ நின்று கொடுப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்க்கலாம். இன்னைக்கு அந்த தெய்வ கிரியை நம்முடைய குடும்பங்களிலே துவங்கும், நம்முடைய பிள்ளைகளிலே துவங்கும், நம்முடைய ஜனத்தின் நடுவிலே துவங்கும், நம்முடைய சபையின் நடுவிலே துவங்கும். இன்னைக்கே துவங்கும். நம்முடைய தேசத்தில் அது துவங்கும். நாளைக்கல்ல, இப்பொழுதே தேவனுடைய கிரியை ஆரம்பமாகும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்கும், நுகங்கள் முறிக்கப்படும், தேவனுடைய கிரியை நடக்கும். நீ சொல்றியோ எனக்கு நிற்க திராணி இல்லை, கலங்காது தேவனுடைய பிள்ளையே, நீ நிற்க வேண்டிய திராணியை கர்த்தர் உனக்கு தருவார். எந்த மனிதர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க உனக்கு திராணி இல்லையோ, அதே மனிதர்களுக்கு முன்பதாக உன்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர் வேறு எங்கும் அல்ல, இந்த ஆராதனை ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் ஒன்ன வெட்கப்படுத்த மாட்டார். பலவீனர்கள் என்று நினைக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீங்கள் பலவீனர்கள் என்று நினைக்க காரணம் உங்க கையில் இருக்கிற மண்வெட்டிகளும் உங்க கையில் இருக்கிற அறிவாளும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய யுத்தத்திற்கான போர் ஆயுதங்கள் அல்ல. ஆகையினால் இவற்றை கொண்டு நான் எப்படி களம் இறங்குவேன் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், அதுவும் இந்த பலத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மண்வெட்டிகளையும் இந்த அறிவாள்களையும் நீங்கள் ஈட்டிகளாகவும் பட்டயங்களாகவும் மாற்றுங்கள். வேற எங்கும் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் அடியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். இந்த மண்வெட்டி பட்டயமாக மாறும், இந்த அறிவாள் ஈட்டியாக மாறும். பலவீனனே, நீ உன்னை பார்த்து சொல்லு, பலவான் எனக்கு யார் உதவுவார்? கேட்காது. பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கனை கொண்டு நமக்கு சொன்னார், அன்பு கண்மணிகளே, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பிரச்சனைகளுக்கு முன்னே நின்னு கொடு. வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ இந்த யோர்தானை நீ கடந்து அக்கறை போன, அதோடு நின்று விடவில்லை. அடுத்தொரு எரிகோ வருகிறது, அதையும் கடந்து நீ போன. சத்துரு ஒன்னன் பின் ஒன்னாய் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீ கடந்து நீ கானானுக்குள் போகணும். நீ கானானுக்குள் போனால் மட்டும் போராது, அந்த கானானிலே என் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஒன்ன நம்பி கடந்து வந்த தலைமுறைகளுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும். அம்மான்னு கூப்பிட்டு கொண்டு உன்னை பின்தொடர்ந்த, அப்பான்னு கூப்பிட்டு உன்னை பின்தொடர்ந்த உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும். தலைமுறைகளுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை நீ பங்கிட்டு கொடுக்கணும். ஆசீர்வாதத்தை நீ பங்கிட்டு கொடுக்கணும். தேவன் கொடுத்த வாக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும். இந்த யோர்தானில் நின்று விடாத நீ, இந்த செங்கடல் அண்டை நின்று விடாத நீ, இந்த எரிகோ அண்டை நின்று விடாது. எங்களால கடக்க முடியாதுன்னு சொல்லாது, நீ கடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார், இவையெல்லாம் நீ கடந்து போவாய். இவையெல்லாம் உன் குடும்பம் கடந்து போகும், உன் பிள்ளைகள் கடந்து போவார்கள்.
நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தின் சக்தி இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தூது சொல்லுகிறார், எங்கோ சத்துரு கட்டி வச்சிருக்கிற சிலருடைய சங்கலிகள் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உடைந்து விழுகிறது. எங்கோ சத்துரு பூட்டி வச்சிருக்கிற சில ஆசீர்வாதங்களின் கதவுகள் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இப்பொழுது திறக்கப்படுகிறது. இரும்பு கதவுகள் இதை விட்டு வெளியே வர முடியாது என்று சத்துரு ரீங்கார ஓசை எழுப்புகிற சில கதவுகள் இப்பொழுது உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ஜனத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக தானாய் திறக்கப்படுகிறது. இது உங்களுக்கு ஒரு விடுதலை நாள், இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இது உங்களுக்கு ஒரு அதிசயத்தின் நாள். தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு நன்னாள். நான் உயிரோடு இருக்கும் அளவு இது உனக்கு செய்யவே மாட்டேன். அவங்க சொன்னாங்களோ, மனித வார்த்தைகளை கீழது மேலாக்கி கொண்டு மனித எண்ணங்களை தகர்த்து எறிந்து கொண்டு தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தரையே நம்பு, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரையே உயர்த்து. லூக்கா 18 இயேசு சொன்னார், அநீதி உள்ள நியாயாதிபதியினிடத்தில் உன்னுடைய நியாயம் சிக்கிக் கொண்டாலும் நீ சோர்ந்து போகாமல் அதற்காய் போராடு மகளே, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு மகனே, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு மகளே. உனக்குரிய நன்மை உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று உன் வீட்டு வாசலை தட்டும். உனக்குரிய ஆசீர்வாதம் உன் வீட்டு வாசலிலே வந்து அது உன் வீட்டு வாசலை தட்டும். நீ கதவை திறந்து அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். நீ தேடுகிற நன்மை, நீ தேடுகிற வாழ்வு, நீ தேடுகிற விடுதல், சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வீடு தேடி வரும், உன் குடும்பம் தேடி வரும், உன் பிள்ளைகளை தேடி வரும், உன் புருஷனை தேடி வரும், உன் சபையை தேடி வரும், உன் தேசத்தை தேடி வரும். எங்கே தேவனை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே நன்மை உன்னை தேடி வரும். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போக கூடாது. லூக்கா 11:8 அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, வருந்தி கேள் மகனே, சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணு. ஜெபிக்கும் போது நீ வருந்தி கேளு. தேவனிடத்தில் சோர்ந்து போகாமல் நீ கேளு, அவரிடத்தில் வருந்தி கேளு. அப்ப நீர் அல்லாமல் எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்ல ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு உதவிட நீங்க இல்லாம யாரும் இல்ல ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு கதி இல்ல ஆண்டவரே. ஒரு சின்ன பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டு கேட்கிறது போல நெஞ்சுருகி அப்பாட்ட கேளு. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு தரக்கூடாது என்று சொன்னவன் உனக்கு தருவான். நீ கேட்டதை உனக்கு தருவான். நீ கேட்டது மாத்திரமல்ல, அந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு தேவையானதை கொடுப்பான். எந்த தேவைகளில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த தேவையானதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீ கேட்டது 3 அப்பங்களா இருக்கலாம், இது 1 போதும்பா, இது 1 கிடைச்சாலே போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 அல்ல 3 அல்ல, உனக்கு தேவையானதை கர்த்தர் உனக்கு தருவார். உன் குடும்பத்துக்கு தேவையானதை, உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை, உன் சபைக்கு தேவையானதை, உன் ஜனத்துக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். சில கதவுகள் இப்பொழுதே திறக்கப்படுகிறது, சில கோட்டைகள் இப்பொழுதே நொறுக்கப்படுகிறது, வழிவிடாத சில ஸ்தானங்கள் உங்களுக்கு வழிவிடுகிறது. தேவனுடைய கிரியை நடக்கிறது, மனுஷ எண்ணங்கள் அபத்தமாகிறது, சத்துருவின் சாம்ராஜ்யங்கள் தகருகிறது, தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது. எழுந்து நில்லு, தளர்ந்து போகாது, எழுந்து நில்லு, சோர்ந்து போகாது, தள்ளாடாது. வல்லமையுடையவர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்ய போகிறார், வழிகளை திறக்க போகிறார். சோர்ந்து போகாது, ஜெபத்திலே சோர்ந்து போகாது, ஜெபத்திலே சோர்ந்து போகாது, பின் திரும்பி சோர்ந்து போகாது. இனி கேட்ட பிரயோஜனம் இல்லைன்னு நீ சொல்லாது, இனி கேட்ட பிரயோஜனம் இல்லைன்னு நீ சொல்லாது, எல்லாம் முடிந்தது என்று நீ சொல்லாது. இன்னும் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் ஜனத்துக்கு, உன் சபைக்கு ஆண்டவர் இன்னும் வாழ்வு வைத்திருக்கிறார், இன்னும் விடுதல் வைத்திருக்கிறார், இன்னும் அற்புதங்கள் தேவன் செய்வார், இன்னும் அதிசயங்கள் செய்வார். சோர்ந்து போகாது, போக வேண்டிய இடம் போ, ஜெபிக்க வேண்டிய இடம் வரையிலும் வா. மொர்தெகாயை போல எங்கே வர முடியுமோ அங்க வர வா வா. உன் குடும்பம் வரட்டும், பிள்ளைகள் வரட்டும், உன் ஜனம் வரட்டும், உன் சபை வரட்டும். ஹல்லேலூயா. நின்னை விழிச்சவன் உண்மையுள்ளோர் கண்ணின் மணி போலே காத்திடுமையா. நின்னை விழிச்சவன் உண்மையுள்ளோர் கண்ணின் மணி போலே காத்திடுமே. அந்தியம் வரை தளராதே அவர் தாங்கி நடத்திட
കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ. അന്ത്യം വരെ വഴുതാതെ താങ്ങി നടത്തിടും കരത്താൽ അഴലേറും ജീവിത മാറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകലേ അഴലേറും ജീവിത നീ തളരുകയോ ഇനി സകലേ മരുഭൂ പ്രയാണത്തിൽ സാനിടുവാൻ ഒരു നല്ല നായകൻ നിനക്കില്ലയോ. മരുഭൂ പ്രയാണത്തിൽ സാനിടുവാൻ ഒരു നല്ല നായകൻ നിനക്കില്ലയോ. കരുതും നിനക്കവൻ വേണ്ടതെല്ലാം പലരാതെ യാത്ര തുടർന്നിടുക. കരുതും നിനക്കവൻ വേണ്ടതെല്ലാം പലരാതെ യാത്ര തുടർന്നിടുക. ആഴലേറും ജീവിതം മാറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകലേ ആഴലേറും ജീവിതം മാറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകലേ ആഴലേറും ജീവിതം മാറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകലേ. കൈപ്പുള്ള വെള്ളം കുടിച്ചിടുവോ കൽപ്പന പോലെ നടന്നിടണോ. ഏൽപ്പിക്കയുള്ളവൻ ശത്രുക്കൾ നീ അണയോ വരയോ. ഏൽപ്പിക്കയുള്ളവൻ ശത്രുക്കൾ സ്വർപ്പൂരം നീ അണയോ വരയോ. അഴലേറും ജീവിതം മാറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകലേ 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 അഴലേറും. ഹല്ലേലൂയ. Right now, Father, എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി ഹല്ലേലൂയ അഭിഷേകത്തിൽ நிறைந்து அந்நிய ഭാഷകളിൽ മഹിഴ്ந்து കളികൂർന്ന് നമ്മുടെ ജീവാധിപതിയെ ഹല്ലേലൂയ ആത്മേ കരം തട്ടി തുതിக்கலாம். അഭിഷേകത്തിൽ நிறைந்து துதிக்கலாம். அந்நிய ഭാഷകളിൽ மகிழ்ந்து களிகூர்ந்து தேவனை துதிக்கலாம். பின்திரும்பவே கூடாது. எந்த இடத்தில் நன்மை வராது சத்துரு உறுதிப்படுத்தி சொல்லுகிறானோ அதே இடத்திலிருந்து நன்மை உனக்கு வரும். இன்னும் இங்கு நிற்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்துரு சொல்லுகிற ஸ்தானத்திலிருந்து நீ கேட்டது மாத்திரமல்ல, உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியே நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை நெஞ்சில் ஏற்றி வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கேட்கப்பட்ட அத்தனை தூதுகளையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில வழிகள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. சில சங்கிலிகள் உடைந்து நொறுங்கி விழுகின்றன. சில இரும்பு கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. பிரார்த்திக்கிற தெய்வ ஜனத்திற்கு பதிலாக உங்க வாழ்க்கை மாறுகிறது. உங்க குடும்பங்களில் தேவனுடைய கிரியை நடக்கிறது. இன்று நீங்கள் கசப்பான தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நெஞ்சில் ஏற்றி காலடிகளை முன்னுக்கு வையுங்கள். கர்த்தருடைய வார்த்தை பொய்த்து போவதில்லை. இந்த செங்கடலில் கர்த்தர் உங்களுக்காக திறக்கும் வழியை நீங்கள் காண்பீர்கள். இந்த யோர்தான் உங்களுக்காய் குவியலாய் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த எரிகோவின் கோட்டைகள் உங்க பாத சுவட்டில் நொறுங்கி விழுவதை நீங்கள் காண்பீர்கள். அந்நிய கண்களால் அல்ல, உங்க சொந்த கண்களால் காண்பீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அள்ளி எடுப்பீர்கள். அதை உங்க தலைமுறைகளுக்கு பங்கிட்டு
கொடுப்பீர்கள், உங்க ஜனத்துக்கு பங்கிட்டு கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நன்றிப்பா. உம்முடைய வார்த்தைகளின் விடுதலுக்கு உம்முடைய பிள்ளைகளை அப்னேன் அடிமை விட்டு தருகிறேன். உம்முடைய பிள்ளைகள் தரித்து நின்று நீர் செய்யும் ரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகள் கண்ணால கண்டு கைகளால் அவைகளை பகிர்ந்து பங்கிட்டு தேவனை உயர்த்தும் பாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. தனித்தனியே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தையின் விடுதல் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் இல்லங்களையும் இந்த நேரம் தேடி வருவதாக. சபையிலும் தேவனுடைய மாறாத தெய்வீக வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் உண்டாவதாக. எங்களை சார்ந்து நிற்கிற ஜனத்தின் நடுவிலும் உந்தன் கிரியை ஆண்டவர் விளங்க செய்வீராக. தேசத்திலும் உம்முடைய மகத்துவம் விளங்குவதாக. பெரிய காரியங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உந்தன் கிரியை நீர் உம்முடைய பிள்ளைகள் விளங்க செய்ய போகிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி. வருகை வரையிலும் நிலை நிறுத்திக் கொள்ளணும் நல்ல பிதாவே. ஆமென்.